ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு ஒரு சிஸ்டர் இந்த பைப் ஆஃப் மிஷின் காமிக்க சொல்லியிருந்தாங்க. என்கிட்ட மிஷின் கிடையாது, அதோட மாஸ்க்கு தான் இருக்குதுங்க. அதை நான் இப்போ காமிக்கிறேன். இந்த கவர் எப்போதுமே காரில் தான் இருக்கும். ஏன்னா இதில் நிறைய மாஸ்க் வச்சுருக்கேன். திடீர்னு நைட்டு மூச்சு திணறல் இப்படி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் நம்ம எதுவுமே தேட வேண்டியதில்லைல்ல. காரில் இதெல்லாம் இருக்கும். இதுதான் முக்கியம். மூச்சு திணறல் வந்தாலே எனக்கு இது ரொம்ப முக்கியம். அதனால் காரில் இதை சேஃப்டியாக வச்சுருப்பேன். அப்படியே காரை எடுத்துகிட்டு போயிடுறது. மற்ற நாள் டயாலிசிஸ்க்கு பைக்கில் தானே போவேன். அப்போ இந்த ஆக்சிஜன் மாஸ்க் மட்டும் வச்சுக்குவேன் மக்களே. இந்த பைப் ஆஃப் மிஷின் நான் காரில் எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். அந்த பைப் ஆஃப் மிஷின் 2 இருக்குது என்கிட்ட. இது இதுவும் டயாலிசிஸ் பேக்கில் வச்சுருப்பேன். இதுதான் மக்களே பைப் ஆஃப் மிஷினுக்கு கனெக்ட் பண்ணுற மாஸ்க்கு. இதுதான் இப்படி தலையோட இப்படி போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா. நான் ஒரு ஃபோட்டோவில் கூட வச்சுருப்பேன். இப்படி போட்டு இந்த இதில் இதை கனெக்ட் பண்ணுவாங்களோ என்னது தெரில. இவ்வளோ பெரிய டியூப்பு. இந்த டியூப் ஃபுல்லாக காற்று வரம் பார்த்துக்குங்க. இந்த மிஷின் போடுறதுக்கு எனக்கு எப்போதுமே அழுகதான் மக்களே வரும். இந்த மிஷினை மூச்சு திணறலில் போவேன். இது போட்டால் தான் நுரையீரல் கொஞ்சம் நார்மல் இதுக்கு வரும்னு சொல்லிட்டு இதை போட்டு விட்ருவாங்களா. நான் ஆக்சிஜன் மாஸ்க் மட்டும் வைங்கன்னு சொல்லி அழுதுட்ருப்பேன். இது போடுறதுக்கு ஒரே அழதான் செய்வேன். ஏன்னா இது இப்படி மாட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம காற்று அந்த இந்த இந்த இவ்வளோ பெரிய டியூப் ஃபுல்லாகவுமே காற்று வரங்க. அது வாய் வழியாகவும் மூக்கு வழியாகவும் போமா. ஆல்ரெடி நம்மளுக்கு தண்ணி தாகம் நிறையவே அடிக்கும். இப்படி இந்த இவ்வளோ காற்று உள்ளே போகும்போது தொண்டெல்லாம் வறண்டு போயிடலாம் மக்களே. தண்ணி கேட்டால் தண்ணியே தர மாட்டாங்க. அதனால் நான் ஒரே அழுதுகிட்டே தான் இருப்பேன். அதுலேயும் டயாலிஸ் பண்ணும்போதெல்லாம் இதை மாட்டி விட்ருக்காங்க. ஒரு தடவை ரொம்ப அழுது டாக்டருக்கெலாம் ஃபோன் பண்ணி, இந்த அக்கா ரொம்ப அழுகிறாங்க, டயாலிஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, இந்த மாஸ்க் எடுக்க சொல்லி அழுகிறாங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து விட்டாங்க மக்களே. ஆனால் இதை நைட்டு ஃபுல்லாக வைக்க சொல்லுவாங்க. நான் என்றைக்கெல்லாம் மூச்சு திணறல்னு வரேனோ அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக இதை மாட்டி விட்ருவாங்க. நைட்டு அதான் காற்று கும்முன்னு வாய் வழியாகவும் மூக்கு வழியாகவும் போமா. அதனால் இது மாட்டி விட்ருவாங்க. எனக்கு இந்த மாஸ்க்கு சுத்தமாக பிடிக்காது மக்களே. அதுக்கப்புறம் இப்படி ஒரு மாஸ்க் இருக்குது. இது மாஸ்கா இது என்னன்னு தெரியல. இதுவும் வச்சுருக்காங்க எங்கள் ஹஸ்பண்டு. ஏன்னு தெரில. இது எனக்கு யூஸ் பண்ணதான் ஐசியில் வச்சு யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது எதுக்கு யூஸ்ன்னுலாம் எனக்கு தெரியல. இப்படி இருக்குது. எல்லாம் கவர் போட்டு தான் வச்சுருப்பேன். இந்த 2மே வீட்டில் வச்சுருக்கேன். இந்த காரில் இருக்கிறது இது ஆவி பிடிக்கிற மிஷினு. இந்த சளியில் நமக்கு பிடிச்சிட்டுனா அந்த இதில் மருந்து போட்டு ஆவி பிடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாஸ்க்கு. எனக்கு அந்த ஆவி பிடிக்கிறதுக்கு இதுவும் இருக்குது. இது கூட போட்டுக்கலாம் மக்களே. அந்த பைப் ஆஃப் மிஷினோட கனெக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாஸ்க்குலாம் என்னால் போடவே முடியாது. நான் அழுதுகிட்டே தான் இருப்பேன். டாக்டர் திட்டுவார், அது போட்டால் தாம்மா சரியாகும், அப்போ தான் நுரையீரல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லுவார். நான் கேட்கவே மாட்டேன். சின்ன பிள்ளை மாதிரி கிடந்து அடம் பிடிச்சிட்டு கிடப்பேன் நான். இது ஆக்சிஜன் மாஸ்க்கு. இது 2 வச்சுருக்கேன் மக்களே. இது ஆவி பிடிக்கிறதுக்கு ஆக்சிஜன் மாஸ்க் 2. இது எல்லாமே சேஃப்டியாக இருக்கும். நான் இதில் ஒரு பைப் ஆஃப் மிஷின் மாஸ்க்கு. எனக்கு பிடிக்காததுன்னா இந்த மாஸ்க் தான் மக்கள். ஏன்னா காற்று நான் சொல்கிறேன்ல, வாய் ஃபுல்லாக பொக்குன்னு போகும். ஆனால் இதை போட்டுகிட்டே ஒரு சிஸ்டர் டெய்லியுமே போட்டிருப்பாங்க, எப்போதுமே போட்டிருக்காங்க. அவங்க அந்த மிஷினே வச்சுருக்காங்க, அப்படியும் டயாலிஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ பெட்ரு நம்மளுக்கு இந்த இது ஏதோ டயாலிஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரோம் அந்த மாதிரி தோணும் பார்த்துக்காங்க. அந்த மாதிரி பேஷண்ட்லாம் பார்க்கும்போது, ஏன்னா இது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறேன். ஆனால் இதை ஃபுல்லாகவுமே போட்டுட்டு ஒரு சிஸ்டர் டயாலிஸ் பண்ணுறாங்க. எப்போதுமே அந்த சிஸ்டர் அந்த மாஸ்க்கை போட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க சாப்பிட்றது வாங்குறதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். டீலாம் குடிக்கும்போது எடுத்தாங்கன்னா அப்படியே காற்று கும்முன்னு வெளியே வரும், ஒரு மாதிரி சவுண்ட் அடிச்சுக்கிட்டே வரும். அப்புறம் குடிச்சிட்டு இது பண்ணுவாங்க. எனக்கெல்லாம் அவங்களெல்லாம் பார்க்கும்போது ஏதோ நம்மளுக்கு இதுவே பரவாயில்லங்கிற மாதிரி தோணும் மக்களே. இப்படி நான் எல்லா இதையும் நான் வச்சுருக்கேன். இது எல்லாமே இருக்கணும், சேஃப்டியாக வச்சுக்கணும். நம்ம எங்கே போனாலுமே இது வச்சுக்கிட்டோன்னா திடீர்னு எங்கிட்டாவது போயிட்டு இருக்கும்போது ஆஸ்பத்திரி இதனால இதை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி இதில் வந்து எப்போதுமே டயாலிஸ் நோட்டு வச்சுருக்கணும், ஃபைல் வச்சுக்கணும். நம்ம சரி அட்லீஸ்ட் நம்ம இப்போ என் தங்கச்சி ஒரு பொள்ளாச்சிக்கு இப்போ போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். திருப்பூர் பொள்ளாச்சிக்கு எவ்வளோ இருக்கும், ஒரு மணி நேரம் ஆகும். ஆனால் அங்கிட்டு போனாலுமே நான் ஃபைலு, டயாலிஸ் நோட்டு, இந்த மாஸ்க்கு இது எல்லாத்தையும் கொண்டுட்டு தான் திருவேன். எங்கே போனாலுமே இது எல்லாமே நான் வச்சுருப்பேன் மக்களே. முன்னாடியெல்லாம் நம்ம பர்ஸு ஃபுல்லாகவுமே ஒரு பொட்டு பாக்கெட், ஒரு பவுட்ரு அப்படி இப்படின்னு இருக்கும். இப்போ என் பர்ஸு திறந்து பார்த்திங்கன்னா ஜண்டுபம் தைலம், கண்டிப்பாக டோலோ மாத்திரை இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்கும், அந்த கைக்கு பெல்ட் இருக்குது பார்த்திங்களா அது. அதுக்கப்புறம் வந்து நிறைய சாக்லேட் வச்சுருப்பேன். ஏன்னா திடீர்னு எனக்கு வந்து தலை சுற்றிட்டும் பிபி கம்மியாக, சுகர் கிடையாது எனக்கு, ஆனால் அந்த பிபி கம்மியானா வேத்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் வரும்போதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சாக்லேட் போட்டால் தான் நார்மல் ஆகும். அதனால் சாக்லேட் எல்லாமே வச்சுருப்பேன் மக்களே. இதுதான் மக்களே என்னோடய திங்ஸு, இப்போதைக்கு ஃப்ரெண்டாக இருக்கிற திங்ஸ் எல்லாம். என்னை மாதிரி டயாலிஸ் பேஷண்ட்லாம் இதே மாதிரி வச்சுருக்கீங்களான்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே. இந்த கவரில் வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து ஆக்சிஜன் மாஸ்க்கு, ஓட்டு மாஸ்க்கு இருக்கேனா. இதில் ஒன்று வச்சுருக்கேனா, ரெண்டாச்சா. இதுதான் அந்த பைப் ஆஃப் மிஷின் மாஸ்க்கு. இது வந்து தலையோட வந்து இதை கனெக்ட் பண்ணி நான் அந்த டியூப்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு அந்த மிஷினில் கனெக்ட் பண்ணுவாங்க. எனக்கு தெரியாது. இதில் ஒரு ஓட்டு. இது வந்து ஆவி பிடிக்கிற மிஷினு. இந்த டேப்லெட்லாம் போட்டு இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அப்படி தான் நினைக்கிறேன். எனக்கே தெரியல மக்களே. அப்படி நிறைய மாஸ்க்கு மட்டும் வாங்கி நிறைய வச்சுருக்கேன். இது எல்லாம் காரில் இருக்கும் எமர்ஜென்சிக்கு. அப்புறம் வந்து பேக்லேயும் ஒன்று வச்சுருப்பேன்.